வணக்கம். தனிமையில் இருத்தல் என்னும் கலை என்ற நூலை எழுதிய ரேணுகா கௌராணி அவர்கள் தன் வாழ்வில் தான் விட்ட சில தவறுகளை அந்த நூலிலே இவ்வாறு குறிப்பிடுகின்றார். இதனை நான் உங்களோடு கலந்துரையாடுவதன் மூலம் நீங்கள் இத்தகைய தவறுகளை செய்திருந்தால் இவற்றை இனிவரும் நாட்களில் பார்த்து திருத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானும் இப்போது அதனை திருத்திக் கொண்டு இருக்கின்றேன். வாருங்கள். நான் என் வாழ்க்கையின் பெரும் பகுதியை ஒரு கச்சிதமான நபராக இருக்க வேண்டும் என்பதற்காக பிறருக்கு நல்லவளாக இருக்க முயல்வதில் செலவிட்டு கொண்டிருந்தேன். வீட்டில் இருந்து கொண்டு ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்க நான் விரும்பிய போது நண்பர்கள் அழைத்தார்கள் என்பதற்காக நான் வெளியே சென்றேன். எனக்கு வேறு வேலைகள் இருந்த போது நண்பர்களிடமிருந்து விடைபெற்று கொள்ளாமல் நான் தொடர்ந்து அவர்களுடன் அரட்டை அடித்து கொண்டிருந்தேன். நான் சாதாரணமான ஆடைகளை அணிந்து கொள்ள விரும்பிய சமயங்களில் கூட நான் மற்றவர்களுக்கு இணையாக ஆடம்பரமான ஆடைகளை அணிந்து சென்று கொண்டிருந்தேன். இவை அனைத்தையும் பிறர் என்னை விரும்ப வேண்டும் என்பதற்காக நான் செய்தேன். பிறருக்கான ஒரு கச்சிதமான நபராக நான் உருவாகி இருக்கலாம் என்றாலும் என் மனதில் நான் என்னை பற்றி உருவாக்கி வைத்திருந்த கச்சிதமான நபராக நான் உருவாகி இருக்கவில்லை என்பதை அப்போது நான் உணரவில்லை. என்னை பற்றி நான் என்ன நினைத்து கொண்டிருக்கிறேன், என்னை பற்றிய என்னுடைய அபிப்பிராயங்கள் என்னென்ன, எனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என் பயங்கள் யாவை, என்னுடைய உட்குரலை அடக்கி வைப்பதில் நான் வல்லவளாக ஆகியிருந்தால் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் செய்ய விரும்பி ஆனால் செய்யாமல் இருந்த காரியங்கள் என்னென்ன, இதில் நான் மட்டும் தனியாளாக இல்லை என்பதை நான் அறிவேன். இதில் நம்முடைய பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. குழந்தை பருவத்திலிருந்தே நாம் ஒருவரோடு ஒருவர் மோதவிடப்பட்டு கொண்டிருக்கிறோம். யாருடைய குழந்தை புத்திசாலியானது, அழகானது அல்லது பலசாலியானது? நம்முடைய பெற்றோர் பெருமைப்பட்டு கொள்கின்ற ஒரு கச்சிதமான வடிவமாக நம்மை மாற்றிக்கொள்ள நாம் முயல்கின்றோம். அல்லது நம் கல்லூரியில் இருந்த ஒரு பிரபலமான குழுவின் அங்கமாக இருப்பதற்காக நம்மை ஒரு சுவாரஸ்யமான நபராக ஆக்கிக்கொள்ள நாம் முயன்றோம். இந்த பந்தயத்தில் நாம் நீண்ட காலமாக ஓடிக்கொண்டிருப்பதால் மாறிக்கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆளுமையின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் நம்முடைய சுயம் திணறிக் கொண்டிருக்கிறது. சமூக நடப்பொழுங்குக்குள் நம்முடைய சுயம் ஆழமாக புதையுண்டு கிடக்கிறது. நம்முடைய ஆத்மா விரும்புகின்ற புதிய விஷயங்களை செய்வதற்கு பதிலாக நாம் பிறருக்கு ஏற்புடைய காரியங்களில் மட்டும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதில் நான் கரை கண்டவளாக இருக்கிறேன். நான் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு அவற்றுக்கு நேரமில்லை. ஆனால் என்னுடைய தோழிகளில் ஒருத்தி என்னை அழைத்து புலம்பி தீர்த்தால் அதை காது கொடுத்து கேட்க நான் தயாராக இருக்கிறேன். பிறர் பேசுகின்ற போது நாம் மீண்டும் மீண்டும் அவர்களை அதட்டி உட்கார வைத்தால் எப்படி அவர்கள் நம்மை அலட்சியம் செய்ய தொடங்கி விடுவார்களோ அதை போலவே நம்முடைய ஆத்மாவை நாம் அடிக்கடி மௌனிக்க வைத்தால் அதுவும் நம்முடன் உறவாடுவதை நிறுத்திக்கொள்ளும். ஒரு நாள் வேறு யாரும் இல்லாமல் நீங்கள் தனித்து இருக்கின்ற போது உங்களுடன் நேரம் செலவழிப்பது உங்களுக்கு சிரமமாகிவிடும். ஏனெனில் உங்களுக்குள் ஆழமாக புதைந்திருக்கும் சுயத்தை கண்டுபிடிப்பதற்கே உங்களுக்கு நீண்ட காலம் ஆகிவிடும். ஒரு சில நாட்கள் உங்களுக்கு வேறு எவரையும் தேடுவதை விட உங்களைத்தான் அதிகமாக தேடும். நான் ஒரு உளவியலாளர் அல்லல் என்பதால் மனித மூளைக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து என்னால் பேச முடியாது. ஆனால் ஒரு மனுஷி என்ற முறையில் மனித இதயத்திற்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். பிறரை திருப்திப்படுத்துகின்ற ஒரு நச்சு சுழற்சிக்குள் நாம் மாட்டிக்கொண்டுள்ளதால் உங்களுக்குள் நாம் என்ன உணர்ந்து கொண்டிருக்கிறோம், உள்ளுக்குள் நாம் என்ன உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள நமக்கு நேரம் கிடைப்பதில்லை. அதனால் அதை நாம் அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நமக்கு உண்மையிலேயே ஆனந்தமளிக்கின்ற காரியங்களை நாம் செய்வதில்லை. ஏனெனில் அது
10ஆம் பசலித்தனமாக நமக்கு தெரிகிறது. அந்த சுமை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. நாளுக்கு நாள் உங்களுடைய சுயம் உங்களில் இருந்து அந்நியப்பட்டு கொண்டே போகிறது. அதன் உருவம் உங்களுக்கு மங்கலாகிக் கொண்டே போகிறது. உங்களுக்குள் ஆழமாக உற்று நோக்குவது வலி மிக்கதாக ஆகிக்கொண்டே போகிறது. இத்தவறுகளை நான் செய்துள்ளேன். அவற்றை நீங்களும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். இவ்வாறு இந்த நூலாசிரியர் ரேணுகா அவர்கள் குறிப்பிடுகின்றார். எனவே எம் வாழ்க்கையில் நாம் ஒரு குறித்த நேரத்தை நமக்காக ஒதுக்கி தனிமையில் இருந்து எம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாம் எம் இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோமா, அல்லது பிறருக்காக ஒரு வரட்டு கௌரவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை இன்றிலிருந்து தெளிவாக சிந்தித்து உங்கள் வாழ்க்கையின் பயணத்தில் நீங்கள் செல்வதற்கு அனுமதியுங்கள். உங்களோடு சிறிது நேரம் இருந்து கொள்ளுங்கள். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.